ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன கான்செப்ட் பற்றி படிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கரெக்டாக? ஸோ மெச்சூரிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டெஃபினிஷன்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்த பொறுத்து நம்ம வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலில் நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் போது அதில் மெச்சூரிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் மட்டும் நான் சின்னதாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ள போகலாம், ஓகேவா? ஸோ இந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி வந்து எப்படி சொல்வேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதிகமாக, அதாவது வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத விட ஏதோ ஜஸ்ட்டு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டீப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரியல் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் ஆக்சுவலி பேஸ்ட் அப்பான் ஹவு மச் திங்ஸ் யூ ஹவ் ஆல்ரெடி நோன், பட் இட்ஸ் நாட் இட்ஸ் லைக் ஹவு மச் டீப்பர் யூ நோ எ சிம்பிள் கான்செப்ட் அப்படின்றது தான், ஓகேவா? ஸோ அதாவது இங்கிலீஷ்லாம் தப்பாக நான் மன்னிச்சிக்கோங்க. ஸோ லைவில் அப்படியே வீடியோவில் பேசும்போது வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் எல்லாருமே, கரெக்டாக? ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி வந்து எவ்வளோ டீப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது. ஸோ எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து அப்படிப்பட்ட ஒரு டாபிக் தான். அதாவது வந்து மொபைல் சார்ஜர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் டீப் டவுன் நம்ம வந்து என்ன தான் நடக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கணும், ஓகேவா? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சூப்பர். இந்த மொபைல் சார்ஜர் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டால் எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுவாங்க. அதாவது வந்து அந்த அடாப்டர் இருக்கு இல்லையா? ஸோ நான் காட்டிடுறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஃபோனில் உள்ள அடாப்டர், ஓகேவா? ஸோ இந்த டேட்டா கேபிள் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டேட்டா கேபிள் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம எங்கே கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள அந்த 230 வோல்ட் ஏசி சப்ளை வரக்கூடிய அந்த ஒரு ப்ளக் பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ அதை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அடாப்டர் வந்து அந்த 230 வோல்ட் ஏசி அப்படிங்கிறது வந்து 5 வோல்ட் டிசியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம மொபைல் ஃபோன்ஸுக்கு வந்து சார்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செய்யுது, கரெக்டாக? ஸோ மொபைல் ஃபோனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படிங்கிறது இருக்கும். அதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 5 வோல்ட் டிசி, ஓகேவா? ஸோ 5 வோல்ட் டிசி அந்த ரேட்டிங் மட்டும் தான் உங்களால் வந்து கொடுக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேட்டரி வந்து டேமேஜ் ஆகக்கூடிய சான்சஸ், வெடிக்கக்கூடிய சான்சஸ், ஏகப்பட்ட சான்சஸ், அது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் இன்னும் பேசாமல் இந்த 230 வோல்ட் ஏசி வந்து எப்படி வந்து ஒரு 5 வோல்ட் டிசியாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் சர்க்யூட் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ இந்த ஓவரால் சர்க்யூட்ல வந்து என்னெல்லாம் அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அதோட செகண்டரியிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 டயோடுக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டயோடோட முக்கியமான வேலை என்ன அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா வந்து ரெக்டிஃபைங் ஆப்ரேஷனுக்காக தான். ஸோ இந்த ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து இன்னொரு ஐசியில் கொண்டு போய் அதை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த ஐசியில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வோல்டேஜ் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக, ஓகேவா? ஸோ அதாவது வந்து ஃபிக்ஸடாக நமக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு 5 வோல்ட் டிசி அவுட்புட்டில் வரணுங்கிறது வந்து அதோட ரெகுலேஷன், அதாவது வந்து நம்ம நார்மலாக எடுத்தோன்னே அவுட்புட்டில் கொண்டு வந்துட முடியாது, ஓகேவா? ஸோ அந்த ஐசி யூஸ் பண்ணி அப்புறம் 2 கெப்பாசிட்டர் வரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட கப்பிள் த சிக்னல்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக, சரிங்களா? ஸோ ஒரு ரெகுலேட்டட் 5 வோல்ட் டிசி அவுட்புட்டில் வரதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐசி அப்படிங்கிற ஒரு சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஓவரால் சர்க்யூட் ஆஃப் அ மொபைல் சார்ஜர் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம் இந்த சார்ஜர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத, சரிங்களா? ஸோ ஸ்டெப் டவுன் ஏசி வோல்டேஜ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதாவது வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 220 வோல்ட்டை வந்து டேரெக்டாக 5 வோல்ட் ஏசிக்கு நம்ம கொண்டு போகிறது கிடையாது. முதல்ல 220 வோல்ட் ஏசியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 9 வோல்ட் ஏசிக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டை நீங்கள் பார்க்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் இது 909 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து இந்த 909 அதை சென்டரில் 0 போடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இந்த மாதிரி வந்து ரெக்டிஃபைங் ஆப்ரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த 9 வோல்ட் ஏசியாக மாற்றுறாங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைனசாய்டல் வேவ் ஃபார்மில் தான் இருக்கும், சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபிகேஷன். அதாவது வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியை வந்து டயோடோட நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறாங்க, கரெக்டாக? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுல் வேவ் ரெக்டிஃபயரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய ஏசி சிக்னல் வந்து இந்த மாதிரி வந்து டிசி சிக்னல், அதாவது வந்து வேரியபிள் டிசி சிக்னலாக மாற்றக்கூடியது அதோட வேலை. ஸோ நீங்கள் இந்த வேவ் ஃபார்மில் நீங்கள் ரைட் சைடில் வேவ் ஃபார்மில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, அதாவது வந்து நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த சைக்கிளே இருக்காது, ஒன்லி பாசிட்டிவ் சைக்கிள் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு, கரெக்டாக? ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெக்டிஃபைங் ஆப்ரேஷனில் வரக்கூடிய ரிசல்ட்டு. ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு டிசி அப்படிங்கிறது வந்து வேரியபிள் டிசியாக இருக்க காரணத்தினால, அதாவது வந்து 0லேருந்து பீக்கு போகுது, பீக்லேருந்து 0 வருது, இப்படி வேரி ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மொபைலில் சார்ஜர் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ரெகுலராக நம்ம வந்து சார்ஜ் பண்ண முடியாது, அதாவது கன்சிஸ்டண்டாக சார்ஜ் வந்து ஏற்ற முடியாது. ஃபஸ்ட்டு சார்ஜ் ஆகும், அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகும், அப்புறம் சார்ஜ் ஆகும், அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் ஆப்ரேஷன் கிடையாது, கரெக்டாக? நம்ம வந்து சார்ஜ் பண்ணணும் முதல்ல 5 வோல்ட் ரேட்டிங் 100% வந்து சார்ஜ் பண்ணணும் மொபைலோட பேட்டரி, கரெக்டாக? ஸோ அப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு 5 வோல்ட் டிசி வரணும்னு சொன்னால் நாம் வந்து லீனியர் டிசி தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர ஃபிக்ஸட் டிசி யூஸ் பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி வந்து வேரியபிள் டிசி நம்மளால் யூஸ் பண்ண முடியாது.
இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கெப்பாசிட்டர்ஸை யூஸ் பண்ணி ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஃபில்டர் பண்ணுற போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வரக்கூடியது வந்து ஆன் கண்டிஷன், அதாவது 0லேருந்து பீக் வரைக்கும் போகிறது வந்து சப்ளையில் நமக்கு வரக்கூடியது. அந்த சப்ளை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரை வந்து சார்ஜ் பண்ணிடும். ஸோ சார்ஜ் பண்ணுற காரணத்தினால பார்த்தீங்கன்னா அடுத்த சைக்கிள் வந்து பீக்லேருந்து 0க்கு வருது கரெக்டாக அந்த வேரியபிள் டிசியில். அந்த இடத்துல கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த சார்ஜை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ தட் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி பார்க்கக்கூடிய ஒரு வேரியபிள் டிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு டிசி வேவ் ஃபார்முக்கு வருது. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வேவ் ஃபார்ம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து லீனியர் டிசி கிடையாது, ஆக்சுவலாக அது வந்து ரிப்பிள்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்குது கரெக்டாக. பட் இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பீக் ரேஞ்சில் மெயின்டைன் ஆகுது தவிர எதுவுமே வந்து 0 அப்படிங்கிற லெவலுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகவே இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது வந்து இந்த சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபைனல் ஆப்ரேஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படிங்கிறது, அதாவது வந்து இந்த IC 7805 அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை ரேட்டிங் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 7 வோல்ட் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்து 5 வோல்ட் வரக்கூடிய காரணத்தினால நம்ம 7 வோல்ட்லேருந்து ரெகுலேட் பண்ணி 5 வோல்ட் கொடுக்குறது தான் கரெக்டாக இருக்கும். எக்ஸாக்டாக நீங்கள் 5 வோல்ட் மூலமாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணி நீங்கள் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அது 5 வோல்ட்டுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஐசி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 7 வோல்ட் அப்படிங்கிறது வந்து 5 வோல்ட் அப்படிங்கிறதுக்கு ரெடியூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வந்து மொபைல் சார்ஜர் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இது. இதனால வந்து ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிற விஷயம் வேணும் கரெக்டாக. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம சேனலில் விடுறதே கிடையாது, அது கூட வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிடுது. ஸோ அதான் வந்து என்னோட ஒரு வேலை. ஸோ அதையும் நான் போஸ்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு. ஸோ அந்த கடைசி இந்த அடாப்டரில் உள்ள ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தான். ஸோ 240 வோல்ட் ஏசி 50-60 ஹெர்ட்ஸ் 50 அல்லது 60 ரெண்டில் ஏதாவது ஒரு ஃப்ரீக்வன்சி ரேட்டிங்காக இருக்கலாம். அவுட்புட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 வோல்ட் டிசியாக இருக்கும். கரண்ட் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆம்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகேவா? ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ விவோ தான் என்னோட மொபைல், அந்த மொபைலில் தான் நான் வந்து வீடியோலாம் ஷூட் பண்ணுவேன். ஓகேவா? சும்மா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஐடியாஸ், உங்கள் டவுட்ஸ், உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு போங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அதில் உங்கள் சஜஷன்ஸை நீங்கள் அங்கேயும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் அங்கேயும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆக்டிவாக இருப்பேன், ரிப்ளை பண்ணுங்கிற சொல்லிக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போஸ்ட் பண்ண மாதிரி எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in next video. Until then, bye, cheers and thank you so much for watching.